குயின் ஆஃப் ஹில்ஸ் அழைக்கப்படுற டார்ஜிலிங்ல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 10ஆவதா நம்ம பார்க்க போறது பட்டாசியா லூப். டிஹெச்ஆர் ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ஸ்டன்னிங் வியூ உள்ள பிளேஸ் தான் இந்த பட்டாசியா லூப். இங்க இருந்து சுத்தி இருக்கிற பிளேசஸ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். டாய் ட்ரெயினோட சேர்த்து இமயமலைகளையும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்க பெர்ஃபெக்ட்டா இந்த பிளேஸ் இருக்கும். இங்க கூர்கா சோல்ஜருக்காக ஒரு மெமோரியலும் இருக்கு. 9ஆவதா நம்ம பார்க்க போறது லமஹட்டா. டார்ஜிலிங்ல இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜ் தான் இந்த லமஹட்டா. இங்க இருக்கிற எக்கோ பார்க்ல ரொம்பவே அழகான தோட்டங்கள், கலர் கலரான பூக்கள், வியூ பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனாலயே இந்த பிளேஸ்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணவும் சூப்பரா இருக்கும். இந்த இடத்தை சுத்தி இருக்கிற பைன் ஃபாரஸ்ட், துபி ஃபாரஸ்ட்ல இருக்கிற வாக்கிங் ட்ரைல்ஸ்ல ட்ரெக்கிங் போகும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங்கா இருக்கும். இதனாலேயே இந்த பிளேஸ் டார்ஜிலிங்ல இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். லோக்கல் ஃபுட் அண்ட் கல்ச்சரை நாம இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 8ஆவதா நம்ம பார்க்க போறது சண்டக்ஃபு. டார்ஜிலிங்ல ஹையஸ்ட் பாயிண்டான இது இந்தியா அண்ட் நேபாளுக்கு இடையில தான் அமைஞ்சிருக்கு. விஷப்பூக்கள் இங்க நிறைய இருக்கிறதுனால அங்க போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இங்க இருந்து உலகத்துல உயரமான மலை உச்சிகளான எவரெஸ்ட், கஞ்சன்ஜுங்கா, லாட்சே அண்ட் மக்லா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். சண்டக்ஃபு டு பாலுபுர ட்ரெக் இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ட்ரெக்கிங்ல ஒண்ணு. நாம சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூ பார்க்கவும் கேம்பிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவும் கரெக்டான பிளேஸ் இதுதான். இங்க ஜீப் சஃபாரி போற ஆப்ஷனும் இருக்கு. 7ஆவதா நம்ம பார்க்க போறது ஹாப்பி வேலி டீ எஸ்டேட். கடல் மட்டத்துல இருந்து 6900 அடி உயரத்துல மொத்தம் 440 ஏக்கர் பரப்பளவுல இந்த டீ எஸ்டேட் அமைஞ்சிருக்கு. டார்ஜிலிங்ல இருக்கிற பழமையான டீ எஸ்டேட்ல ஒன்றான இங்க இருந்து உருவாகிற டீ பவுடர் உலகம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபேமஸ். இங்க இருந்து பாக்குற வியூஸ் எல்லாமே அமேசிங்கா இருக்கும். 6ஆவதா நம்ம பார்க்க போறது ராக் கார்டன். ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸோட இருக்கிற இந்த கார்டன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். டார்ஜிலிங்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒவ்வொரு லேயரா கட்டப்பட்டு இருக்கிற இந்த கார்டன்ல நிறைய பூச்செடிகளும் இயற்கையா உருவான பாறைகளும் காணப்படுது. 5ஆவதா நம்ம பார்க்க போறது ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். பத்மஜா நாயுடு பேர்ல இருக்கிற இந்த பார்க் இந்தியால அழிந்து வர விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாக்கவும் அதோட இனத்தை பெருக்கிறதுக்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்கு. ரெட் பாண்டா, ஸ்னோ சீட்டா அண்ட் திபெத்திய ஓநாய்களை பாதுகாக்கிறதாலேயே இந்த ஜூ நிறைய அவார்ட்ஸையும் வின் பண்ணிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 7000 அடி உயரத்துல இருக்கிற இந்த பிளேஸ் டார்ஜிலிங்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. 4ஆவதா நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் பீஸ் பகோடா. ஜாப்பனீஸ் மாங்கால உருவாக்கப்பட்ட இடம் தான் இது. ரொம்பவே அமைதியா இருக்கிற இந்த இடத்தோட லொகேஷனே அவ்வளவு அழகா இருக்கும். காமன் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணவும் சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகவும் இந்த பிளேஸ் பெஸ்டா இருக்கும். ஒரு குட்டி ட்ரெக் இல்லனா டாக்ஸில தான் நாம இந்த பிளேஸ் ரீச் பண்ண முடியும். 3ஆவதா நம்ம பார்க்க போறது டார்ஜிலிங் மால் ரோட். ஹார்ட் ஆஃப் தி டவுனான சௌராஷ்டிரா இந்த பிளேஸ்ல தான் இந்த மால் ரோட் அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து நம்ம நிறைய சீனிக் வியூல பிளேசஸ் பார்த்துட்டே ஒரு குட்டி வாக்கும் போகலாம். போனி ரைட் போகவும் லோக்கல் மார்க்கெட்ல டிபெட்டியன் அண்ட் நேபாள் கைவினை பொருட்களை வாங்கவும் இந்த இடம் சூப்பரா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே அப்சர்வேட்டரி ஹில் வியூ பாயிண்ட் அண்ட் மகாகால் கோவிலும் இருக்கு. 2ஆவதா நம்ம பார்க்க போறது டைகர் ஹில். உலகத்தோட 3வது பெரிய மலை சிகரமான கஞ்சன்ஜுங்கா இங்க இருந்து நாம பார்க்க சூப்பரா இருக்கும். இங்க நாம ஜீப்ல போகும்போது ரொம்பவே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்ணலாம். சன்ரைஸ் அப்போ சூரிய கதிர்கள் கஞ்சன்ஜுங்கா சிகரத்தை விளையாட பார்க்கவே அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இந்த டைகர் ஹில்ஸ்ல இருந்து மவுண்ட் எவரெஸ்ட், லாட்சே அண்ட் மக்லா இந்த மாதிரியான உயரமான சிகரங்களையும் நாம பார்க்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே செஞ்சல் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்கு. 1915ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சரணாலயம் இந்தியால இருக்கிற பழமையான சரணாலயங்கள்ல ஒன்று. முதலாவதா நம்ம பார்க்க போறது டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. நியூ ஜால்புரி டு டார்ஜிலிங் வரைக்கும் மொத்தம் 88 கிலோமீட்டர் பயணிக்கிற இந்த டிராவல் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஒண்ணு. ரொம்பவே ஃபேமஸான ஜாய் ரைட் போற ரூம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்தியாவோட உயரமான ரயில்வே ஸ்டேஷன். இது கடல் மட்டத்துல இருந்து 7407 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெயின் போற வழி ஃபுல்லாவே ஹில்ஸ், வேலிஸ்னு சூப்பர் சீனிக்கா இருக்கும். சம் பிளேசஸ்ல இந்த ட்ரெயின் டவுனுக்குள்ளேயும் போகும். இந்த மாதிரி நிறைய புதுமையான அனுபவத்தை நாம இந்த மலை ரயில் பயணத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டாய் ட்ரெயின் அழைக்கப்படுற இந்த ட்ரெயின் ட்ரெடிஷனலான ஸ்டீம் அண்ட் டீசல் இன்ஜின்ல இயக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.